செந்தில் பாலாஜி அவரை நெருங்கின சிபிஐ அதிகாரிகள். ஸோ இதன் காரணமாக எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் இப்போ முதலமைச்சர் அவர்கிட்டயே செந்தில் பாலாஜி அவர் சண்டை போட்டிருக்காரு. முதலமைச்சர் செந்தில் பாலாஜி 2 பேருக்கும் இடையே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அறிவாலயத்தில் இருந்தும் சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இதனால் கண்டிப்பாக 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர் சிபிஐ அதிகாரிகள் அவங்களால கைது செய்யப்பட போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய பரபரப்பான அதிர்ச்சி தரும் தகவல்களாக ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, விஜய் அவர்கள். அவர் போட்டு கொடுத்ததின் அடிப்படையில் தான் இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் இப்போ இந்த மிகப்பெரிய சிக்கல்லையே சிக்கியிருக்காரு அப்படின்னு சிபிஐ வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அப்படி செந்தில் பாலாஜி அதே போல ஸ்டாலின் 2 பேருக்கும் இடையே என்னதான் சண்டை நடந்திருக்கு, உண்மையாகவே செந்தில் பாலாஜி அவர் 17ஆம் தேதி கைது செய்யப்பட போறாரா அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே தற்போது தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது கடந்த 2-3 தினத்துக்கு முன்னாடி விஜய் அவருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க டெல்லி சிபிஐ அதிகாரிகள், திரும்பவும் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி அவருக்கும் சம்மனை அனுப்பியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். ஸோ சிபிஐ அதிகாரிகள் 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர் ஆஜர் ஆகணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவருக்கு கிடுக்குப்பிடி விதிக்கும் விதமான ஒரு சம்மனை கொடுக்குறாங்க. ஆனால் அதே போல் விஜய் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த சம்மனில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆஜர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரடியாக தேதியை குறிப்பிடாமல் அந்த சம்மன் விஜய் அவருக்கு தரப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதை பார்க்குறப்பவே 2 பேருக்கும் சம்மன் கொடுத்துருக்காங்க. 2 பேரில் சிபிஐ அதிகாரிகள் யார் மிக மிக முக்கியமாக விசாரிக்க வேண்டிய ஒரு நபராக சிபிஐ அதிகாரிகள் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. செந்தில் பாலாஜி அவருக்கு தேதி குறிப்பிட்டு கண்டிப்பாக ஆஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் அவருக்கு தேதி குறிப்பிடலை, ஆனால் ஆஜர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறமாக தான் விஜய் அவர்கள் டெல்லி வரைக்கும் தான் விசாரணைக்கு வர்றது கஷ்டமான விஷயமாக இருக்கும், பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் எங்கேயாவது அந்த சிபிஐ விசாரணையை நீங்கள் வச்சிங்கன்னா நான் வந்து உடனடியாக கலந்துக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா ஓகே அதை நாங்கள் பரிசீலனை பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் நல்லபடியாக தான் விஜய் அவர்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஃபர்ஸ்ட் சம்மனை வாங்காமல் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லார் காதுக்கும் போயிடுச்சு. ஊடகங்கள் பெருசாக பேசலைன்னா கூட சோஷியல் மீடியா மூலியமா செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் தரப்பட்டிருக்கு, ஆனால் சம்மனை வாங்காமல் அவர் தப்பிச்சு ஓடி இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் பரவ ஆரம்பிச்சதுமே சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி சம்மனை வாங்கிட்டாரு. 17ஆம் தேதி கண்டிப்பாக அவர் டெல்லிக்கு வந்து ஆஜர் ஆகணும் அப்படின்னு அவருக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு அந்த சம்மனில். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் மேலேயுமே ரொம்ப கோபப்பட்டிருக்காரு. ஏன்னா அமைச்சர் கே.என். நேரு அவருடைய வழக்கு அந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 2-3 மாசமாக இப்போ நம்ம சென்னை ஹைகோர்ட் அவங்க சொல்லியுமே கூட இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை. இதனால் இடி ரைட் அதிகாரிகள் கே.என். நேரு அவருக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாமல் இடி ரைட் அதிகாரிகள் முடங்கி போயிருக்காங்க. முக்கியமாக கே.என். நேரு அவரை கைது பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் எல்லா ஆதாரமும் இடி அதிகாரிகள் அவங்க கிட்ட இருக்கு, ஆனாலுமே எதுவுமே செய்ய முடியல. இதுக்கு முக்கிய காரணம் ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற அந்த காவல்துறை அவங்க எஃப்ஐஆர் போடலை. எஃப்ஐஆர் போடாததால கே.என். நேரு தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக செந்தில் பாலாஜி அவருக்கு கே.என். நேரு விஷயத்தில் நடந்த மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவரை காப்பாற்ற முடியல. ஸ்டாலின் அவரால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இப்போ சிபிஐ அதிகாரிகள் ஒன்று தொட்டு அப்படின்னு இப்போ கடைசியாக செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் கொடுக்குற வரைக்கும் அவரை நெருங்கி வந்துட்டாங்க. இதனால் கே.என். நேரு விஷயத்தில் காப்பாற்றுனீங்க, ஆனால் என்ன ஏன் உங்களால் காப்பாற்ற முடியல? இப்போ சிபிஐ அதிகாரிகள் என்ன நெருங்கிட்டாங்க, எனக்கு சம்மனும் கொடுத்துட்டாங்க. வர்ற 17ஆம் தேதி நான் டெல்லிக்கு போய் அங்கே சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது இருக்குமே. அப்படி நான் ஆஜர் ஆகிட்டா நான் சிக்கிறது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக மிகப்பெரிய திமுக புள்ளிகள் எல்லாருமே சிக்குவாங்க. முக்கியமாக ஸ்டாலின் அவரே கூட இந்த கரூர் வழக்கில் முக்கியமான ஒரு விட்னஸாகவும் சாட்சியாகவும் விசாரணைக்கு ஸ்டாலின் அவருமே கூட சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் கே.என். நேரு அவரை காப்பாற்றுற மாதிரி என்ன ஏன் நீங்கள் காப்பாற்றலை அப்படின்னு இப்போ செந்தில் பாலாஜி நேரடியாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஏதாச்சும் செய்து கே.என். நேரு அவரை காப்பாற்றினது மாதிரியே என்னையும் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கிட்ட செந்தில் பாலாஜி நேரடியாகவே அவர் சண்டை போட்டதாக, அதாவது ஒரு மாதிரியான வாக்குவாதம் நடந்ததாக தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு அறிவாலயத்தில் இருந்து.
ஸோ இந்த அளவுக்கு பக்காவா செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அவரே கூட இப்போ உதவி பண்ண முடியாத அளவுக்கு சிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செந்தில் பாலாஜி இந்த கரூர் வழக்கில் சிக்கியிருக்காரு அப்படிங்கிற முக்கியமான நபராக இந்த விஷயத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர் தான். விஜய் அவர் ஏற்கனவே 2 வாட்டி அவர் டெல்லிக்கு போயிருந்தார் விசாரணைக்காக. போன எல்லா நேரத்துலையுமே விஜய் அவர்கள் அங்கே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவரையுமே நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சாதான் நிச்சயமாக இந்த வழக்கை நீங்கள் நிறைவு பண்ண முடியும். ஏன்னா செந்தில் பாலாஜி மறைமுகமாக இந்த கரூர் சம்பவத்தில் அவர் பல இடத்துல நிறைய பேர் போலீஸ், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், டாக்டர்கள், இப்படி நிறைய இடத்துல செந்தில் பாலாஜி அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. செந்தில் பாலாஜியை நிச்சயமாக நீங்கள் விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு விஜய் அவர்கள் 2 முறை அவர் டெல்லிக்கு போனப்ப அங்கே சிபிஐ அதிகாரிகள் கிட்ட வலியுறுத்தி வலுக்கட்டாயமாக சொல்லியிருக்காரு. அதே போல் சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை நடத்தினதுல கூட அங்கே இருந்த போலீஸார்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மருத்துவர்கள், இப்படி நிறைய பேர், குறிப்பாக மருத்துவர்கள், அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய உண்மையே அவங்க சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அழுத்தம் வந்துச்சு, இங்கே கரூர் மேலிடம் அரசியல் தலைவர்கள் அவங்க கிட்ட இருந்து அழுத்தம் வந்துச்சு. முதலமைச்சர் வராரு, இவங்க வராங்க, அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் முழுசாக ஒழுங்காக உடல் குராய்வு செய்யவே இல்லை. அவசரமாக எல்லா உடல்களையுமே உடல் குராய்வு செய்யாமலேயே செய்துட்டோம் அப்படின்னு சொல்ல வச்சு எல்லா உடல்களையுமே அவங்கவுங்க உறவினர்கள்கிட்ட கொடுத்து அவசரமாக அந்த உடல்கள் எல்லாத்தையுமே அடக்கம் பண்ணுற மாதிரியான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் எங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மருத்துவர்கள் அவங்க நேரடியாகவே சிபிஐ அதிகாரிகள் கிட்ட வாக்குமூலத்தையே அவங்க கொடுத்துட்டாங்க. இப்படி கரூர் அளவில் கண்டிப்பாக அங்கே இருக்கிற டாக்டர்கள், மருத்துவர்கள், முக்கியமாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், போலீஸார்கள் எல்லாருக்குமே அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே அவங்க தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பத்தாக்குறைக்கு விஜய் அவரும் கொளுத்தி போட்ட அந்த விஷயம் செந்தில் பாலாஜி அவரை விசாரிக்கணும் அப்படின்னு விஜய் அவர்களும் உறுதியாக இருந்ததால் இப்போ விஜய் அவருக்கு சம்மன் கொடுக்குறப்பவே சேர்த்து செந்தில் பாலாஜி அவருக்கு முக்கியமான விசாரணைக்கான சம்மனையுமே இப்போ 17ஆம் தேதி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகளும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக நம்மளை நெருங்காமல் இருந்தாங்க. எலெக்ஷனும் வந்துடுச்சு, நம்ம எப்படியாவது போட்டி போட்டு திரும்பவும் ஜெயிச்சு அதிகாரத்துக்கு உள்ள வந்துட்டோம்னா இந்த கரூர் வழக்கெல்லாம் சாதாரண தூசி தட்டுற மாதிரி தப்பிச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. ஆனால் இப்போ இந்த எலெக்ஷன் தேதியும் அறிவிக்கல, அதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் வந்திருக்கிறது. தற்போது அவர் போய் விசாரணை வளையத்துக்கு உள்ள செந்தில் பாலாஜி சிக்கினாரு அப்படின்னா நிச்சயமாக ஒருவேளை எலெக்ஷனில் போட்டியிட முடியாமல் போகலாம். திரும்பவும் தான் எம்எல்ஏவாக, மந்திரியாக மாற முடியல அப்படின்னா செந்தில் பாலாஜி அவருடைய அரசியல் வாழ்க்கை அதோட திண்டாட்டம் தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னை மிகப்பெரிய தியாகின்னு சொன்னதுக்காக திரும்பவும் ஸ்டாலின் அவர் செந்தில் பாலாஜி அவரை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. அதனால் நம்மளே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு இப்போ சிபிஐ விசாரணைக்கு 17ஆம் தேதி போக இருக்காரு செந்தில் பாலாஜி. ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி KN நேரு அவருடைய விஷயத்தில் அவரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் செய்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அதிரடியாக செய்யுங்க. தனக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, தான் டெல்லிக்கு போகக்கூடாது, அப்படியே போனாலும் தான் சிக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவரே முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட கொஞ்சம் காரசாரமாகவும் கோபமாகவும் பேசி இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட விவாதம் செய்ததாக அறிவாலயத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கு. ஸோ இதனால் 17ஆம் தேதி டெல்லிக்கு விசாரணைக்காக போக போகிற செந்தில் பாலாஜி அவர் திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அரசியல் விமர்சகர்கள் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. ஸோ அந்த வகையில் விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவரை அழிக்கிறதுக்காக செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த மெழுகுவத்தியை இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் எரிய விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக பார்க்குற நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சிபிஐ அதிகாரிகள் திடீர்னு அதிரடியாக அவங்களுடைய அந்த விசாரணை ஆட்டத்தை செந்தில் பாலாஜி பக்கம் திருப்பியிருக்கிறது. இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது. இதனால் நிச்சயமாக இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர் சிக்குவாரா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.